Greetings to everyone. Welcome back to English language training session. I am Jayana, your English language trainer. 15 days of smart English summer class. இது என்னங்க ஸ்மார்ட் இங்கிலீஷ்? இந்த 15 நாளும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழியை நம்ம எப்படி பேசி கத்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும் பேசி கத்துக்க போறோம். ஓகே, நம்ம தாய்மொழியை கத்துக்கும் போது மொத்தம் அதுல 3 ஸ்டேஜ் இருக்குங்க. அதாவது லிசனிங், இமிட்டேட்டிங் அண்ட் தென் பிராக்டிசிங். சோ முதல்ல நல்லா கவனிக்கணும், அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம சொல்லி பார்க்கணும், இமிட்டேட் பண்ணி பார்க்கணும், அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். இப்படிதான் எல்லாருமே மதர் டங் கத்திருப்போம். இப்ப இதே ஃபார்முலாவை தான் நம்ம இங்கிலீஷ்க்கும் அப்ளை பண்ண போறோம். ஓகே, எப்படி பண்ண போறோம் அப்படின்னு தான் சொல்லி இந்த 15 நாள் கிளாஸ்லயுமே நம்ம நிறைய ஆக்டிவிட்டி மூலமா தான் இதை நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஷேர், லைக் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் வார்த்தைகள் எப்படி உருவாகுது, அதோட பேர் என்ன அப்படின்னு நம்ம சும்மா பேசிக்கா தெரிஞ்சுட்டா போதும். இப்போ இது பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? சோ இந்த 8மே இங்கிலீஷ்ல நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். இதை ஏன் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இந்த பார்ட்ஸை வச்சுதான் we can speak. Okay, these are all the different parts which is useful for us to talk in English. So இந்த பார்ட்ஸை வச்சுதான் நம்ம இங்கிலீஷ் பேசுவோம். அதுக்கு தான் இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு பேரு. ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே நம்ம சின்ன லோவர் கிளாஸஸ்ல நிறைய பார்த்திருப்போம். ஓகே ஃபைன். சோ இப்போ ஒண்ணு என்னன்னு பார்க்கலாம். நவுன், adjective, pronoun, preposition, verb, adverb, conjunction, interjection. இது எல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவோம். நம்ம இதுல வேணா ஆர்டிகல்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, தப்பு இல்ல. சோ இப்போ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு பாத்தீங்களா? சோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணி பேசுறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எங்க எப்படி யூஸ் ஆகும்ன்றத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுட்டா போதும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நவுன். ஓகேங்களா? நவுன் அப்படின்றது பெயர் சொல். ஓகேங்களா? நவுன் அப்படின்னா பெயர் சொல். அதாவது இட் இஸ் a நேம் ஆஃப் a person, place இல்லனா திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நபர்னுடைய பேர் இல்லனா ஒரு இடத்தினுடைய பேர் இல்லனா ஒரு பொருளினுடைய பேர். ஓகே, இந்த நவுனை நல்ல டீப்பா கவனிச்சுக்கோங்க. சோ இந்த பெயர் சொல் பேஸ் பண்ணி தான் மத்த எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே வரும். இன்னும் சொல்ல போனா இந்த நவுன் என்ன வேலை செய்யுது, இந்த நவுனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் மத்த எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா நவுன். ஓகேங்களா? ஃபைன். சோ இதை இன்னும் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இங்க பாருங்க, நவுன். நவுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் பெயர் சொல். ஓகேங்களா? ஒரு நபர்னுடைய பேர் ராம், ஒரு இடத்தினுடைய பேர் ஸ்கூல், ஒரு பொருளுடைய பேர் பால். ஓகேங்களா? சோ இப்போ இந்த நவுனை பேஸ் பண்ணி தான் மத்த எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரும். அடுத்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னுடைய வேலை என்னன்னா நவுனை பத்தி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த அட்ஜெக்டிவ் மத்த எந்த வேர்ட்ஸ் பத்தியுமே பேசாது, அது நவுனை பத்தி மட்டும்தான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாத்தீங்க குட் அப்படின்னா ராம் இஸ் a குட் பாய். ஓகேங்களா? ஸ்கூல் அப்படின்னா பியூட்டிஃபுல். ஓகே, ஸ்கூல் இஸ் a பியூட்டிஃபுல் பிளேஸ். அதே மாதிரி பால் அப்படின்னா the ball is very small. ஓகேங்களா? சோ இப்போ இந்த குட், பியூட்டிஃபுல், ஸ்மால் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒரு நவுனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மட்டும்தான் வரும். ஓகேங்களா? சோ அட்ஜெக்டிவ்னுடைய வேலையே அதுதான். அடுத்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோனவுன். ப்ரோனவுன் நவுனுக்கு பதிலா வருங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோனவுன் நம்ம என்ன சொல்லுவோம், he, she, it, they அப்படின்னு நிறைய வரும். ஓகே, சோ ப்ரோனவுனுடைய வேலை என்ன, இட் கம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் a noun. நவுனுக்கு பதிலா தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா ப்ரிபோசிஷன். ஓகே, ப்ரிபோசிஷனுடைய வேலை என்னன்னா இந்த ப்ரிபோசிஷன் நவுனுக்கும் இன்னொரு நவுனுக்கும் இல்லைன்னா நவுனுக்கும் ஒரு சென்டென்ஸ்ல மத்த வார்த்தைகளுக்கும் உண்டான ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ரிபோசிஷனுடைய வேலை. அதாவது நவுனுக்கும் மத்த வேர்ட்ஸ் இன் சென்டென்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாருங்க, புக்குன்னு இருக்கு, டேபிள்னு இருக்கு. ஓகேவா? புக்குன்னு இருக்கு, டேபிள்னு இருக்கு. புக் ஒரு நவுன், டேபிள் ஒரு நவுன். அப்போ இந்த புக்கும் டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுக்கிறது ப்ரிபோசிஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், புக் இஸ் ஆன் த டேபிள். இந்த ஆன் என்ற ப்ரிபோசிஷன் அங்க வந்தாதான் நமக்கு என்ன தெரியும், ஓ இந்த புக் டேபிள் மேல இருக்கு. அப்போ இந்த புக் அப்படின்ற இந்த நவுனுக்கும் மத்த வார்த்தைகளுக்கும் உண்டான ரிலேஷன் கொடுக்கிற வேலை தான் ப்ரிபோசிஷன் பண்ணும். ஓகேங்களா? சோ ப்ரிபோசிஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, நவுனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் ப்ரிபோசிஷனுமே யூஸ் ஆகுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா verb. verb நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் an action word. verb என்னங்க பண்ணும்,
நவுன் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதோ அதெல்லாம் தான் ஆக்ஷனா வந்து வேர்ப் சொல்லும். ஓகேவா? சோ இந்த நவுன் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கு, ஒரு மனுஷன் என்னென்ன வேலை செய்யறான், சோ இது எல்லாம் தான் வந்து வேர்ப்ல வந்து சொல்லும். ஓகே, அப்போ வேர்பும் எதுக்கு யூஸ் ஆகும்? நவுனுடைய செயல்பாட்டை சொல்றது. நவுன் வந்து என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்றதுக்கு தான் வேர்புமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்வர்ப். அந்த வேலை என்ன மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்றதுதான் வந்து அட்வர்ப்னுடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ராம் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கு. ராம் வந்து என்ன ஆக்ஷன் பண்றான்? அவர் வந்து எழுதுறாரு. ஓகேங்களா? எழுதுறாரு அப்படின்றது வந்து verb. அவர் எப்படி எழுதுறார்? ராம் ரைட்ஸ் நீட்லி. எப்படி எழுதுறார்? ரொம்ப நீட்டா எழுதுறார். சோ அந்த நீட்ன்றதுதான் இங்க அட்வர்ப். சோ அப்ப அந்த வேர்பும் அட்வர்புமே என்ன பண்ணும்? நவுன் என்ன ஆக்ஷன் பண்ணுது, அந்த ஆக்ஷன் எப்படி பண்ணுது அப்படின்றதான் வந்து இந்த ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே சொல்லும். And the next parts of speech is conjunction. ஓகேங்களா? சோ conjunction உடைய வேலை என்ன அப்படின்னா, it connects two sentences or it connects two words. இந்த வேலையை தான் conjunction பண்ணும். அடுத்த parts of speech வந்து பாத்தீங்கன்னா interjection. interjection அப்படின்னா வந்து exclamatory words அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹியூமன் இமோஷன்ஸ் எல்லாம் வார்த்தைகள்ல இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அலாஸ் அப்படின்னா ரொம்ப சேட். ஓகே, சோ அலாஸ் அப்படின்னா வந்து ரொம்ப சேடா இருக்கும். ஓ அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா பண்றோம். சோ இந்த வார்த்தைகளுமே எதை குறிக்கும்? நவுன் வந்து என்ன இமோஷனை காட்டுது அப்படின்றதுதான் வந்து இன்டர்ஜெக்ஷன் வார்த்தைகளும் சொல்லும். சோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நவுனை பேஸ் பண்ணி தான், இந்த நவுனுக்காக தான் மற்ற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே வேலை செய்யும். சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம நவுன் பிளஸ் verb அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மெத்தடை தான் வந்து நான் இந்த 15 டேஸ் கிளாஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ண போறேன். என்ன நவுன் பிளஸ் verb மெத்தட் அப்படின்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே நவுன் ரிலேட்டடா தானே வருது. நவுனுக்கு வந்து பேஸ் பண்ணி தான் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே வேலை செய்யும். ஓகேங்களா? அப்ப நவுன் பிளஸ் verb அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நவுன். சேர் அப்படின்றது ஒரு நவுன். நம்ம வீட்டுல வந்து ஒரு சேர் இருக்கு. ஓகே ஃபைன். ஒரு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருளுடைய வார்த்தைகளை மட்டும் வந்து நம்ம படிக்க கூடாது, தெரிஞ்சுக்க கூடாது. அந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது சைமல்டேனியஸா படிச்சுட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேர் அப்படின்னா டு சிட். ஓகேங்களா? சேர் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? டு சிட். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு நவுனுமே, இப்ப நீங்க ஃபாதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேர் வந்து அது எதுக்கு யூஸ் ஆகுது? டு சிட். ஃபாதர் என்ன பண்ணுவாரு? டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபேமிலி. ஓகேங்களா? டேக்ஸ் கேர் அப்படின்ற மாதிரி நவுன் கூட இந்த வேர்பை ஆட் பண்ணி நம்ம தெரிஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு பேசுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் எதுக்காக இந்த நவுன் பிளஸ் வேர்பை வந்து நம்ம இப்படி ஆட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மொழியை நம்ம பேசுறதுக்கு நம்ம தயார் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின். நம்ம ஹியூமன் பிரெயினை வந்து அந்த மொழிக்கு நம்ம நல்லா பழக்கப்படுத்தணும். என்ன பழக்கப்படுத்தணும்? அந்த மொழி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை நிறைய நம்ம பிரெயின்ல போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம பிரெயின்ல நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து சரளமா இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேங்களா? நமக்கு தேவையான டைம்ல தேவையான வார்த்தைகளை அந்த பிரெயின் வந்து சப்ளை பண்ணும். ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த மெத்தடை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சினுடைய வேலை என்ன. சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன பண்ணும்? நவுனை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வேலை செய்யும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதை வந்து நம்ம கிளாஸ்ல என்னென்ன செக்மெண்ட்ல என்னென்ன பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம். இதுல இந்த நவுனை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி மற்ற வார்த்தைகள்லாம் கத்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால பேச முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம கத்துக்கிட்ட வார்த்தைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேசணும். ஓகேங்களா? சோ சென்டென்ஸ் வந்து பேசிக்கா இந்த 4 சென்டென்ஸ் தெரிஞ்சா போதும். சிம்பிள் சென்டென்ஸ் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா கேள்விகள். ஓகே, क्वेश्चन சென்டென்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். சோ எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னா ஆச்சரியம். ஓகேங்களா? சோ ஆச்சரியமான இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது. அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். சோ இம்பரேட்டிவ்னா நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்றது, ஒரு கமாண்ட், ஒரு ஆர்டர் கொடுக்கிறது, இதெல்லாம் தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே ஃபைன். இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே ஒரு நவுனை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு. நீங்க வந்து மேபி உங்களுக்கு ஒரு டாஸ்கே நான் கொடுக்குறேன். இங்கிலீஷ்ல நவுனை பேஸ் பண்ணாம ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வருமா அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நவுன் இல்லாம இங்கிலீஷ்ல எந்த சென்டென்ஸ்மே ஃப்ரேம் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பாருங்க, சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, sun rises in the east.
சோ இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இதுல வாட் இஸ் த நவுன்? சன் இஸ் த நவுன். ஓகே, அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துக்கலாமே. இன்ட்ராகேட்டிவ்னா ஒரு क्वेश्चन, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேக்குறேன். ஓகேங்களா? சோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டா, வாட் இஸ் யுவர் நேம் நம்ம யார கேட்போம்? யாரோ ஒரு நபரை தான் கேட்போம். ஓகே, அந்த நபருடைய பேர் தான் நமக்கு தெரியணும். சோ இங்கேயும் அந்த நபர் அப்படின்றது நவுன். சோ அந்த நவுனுக்காக தான் ஒரு கொஸ்டினே நம்ம கேட்கிறோம். ஓகேங்களா? சோ இங்கேயுமே இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் ஆல்சோ இஸ் பேஸ்ட் ஆன் த நவுன். அடுத்தது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ், வாட் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர், வாட் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த 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 பூ எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்கேயும் ஃபிளவர் அப்படின்றது இட் இஸ் a noun. அதாவது இங்கிலீஷ்ல நீங்க எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் எடுத்தாலும் அதுல இந்த பெயர் சொல், இந்த நவுன் அப்படின்றது டைரக்டா வரும், இல்லனா வந்து ஹிடன்ல வரும். ஹிடன் அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருப்போம் அப்படின்னா அந்த நவுனை பத்தி தாங்க பேசிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய உறவுகளை பத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில பேசுவோம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு நாங்க போக போறோம்ன்றத பத்தி பேசுவோம். ஓகேங்களா? இல்ல இன்னைக்கு நான் இந்த செயலெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு பேசுவோம். அப்ப இந்த ஆக்ஷன் எல்லாம் யார் பண்ண போறா? நான் தான் பண்ண போறேன். அகைன் இட் இஸ் revolving around the noun. நீங்க திருப்பி திருப்பி நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா நவுனை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சென்டென்ஸுமே வந்து நம்ம பேசுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா ஒரு கமாண்ட். சோ க்ளோஸ் த டோர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கதவை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். க்ளோஸ் த டோர் யார்கிட்ட சொல்லுவோம்? யாரோ ஒரு நபர்கிட்ட சொல்லுவோம். யார் சொல்லுவோம்? நம்ம சொல்லுவோம். சோ நம்ம எல்லாருமே நவுன் தான். ஓகே, சோ அதனால நம்ம கத்துக்கிட்ட வார்த்தைகள் எல்லாம் இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஈஸியா இங்கிலீஷ் பேசிடலாம். ஓகே ஃபைன். இப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோங்க? நம்ம கிராமட்டிக்கல் ரூல்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்து நோட் போட்டு எழுதி அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம எழுத போறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா திருப்பி திருப்பி என்னோட எல்லா கிளாஸ்லயும் சொல்லிட்டு இருப்பேன், we are not going to write any exam in English, we are going to talk in English. சோ இந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பேசிக்கா இதைதான் நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டேன். இதை நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம். ஃபைன். இதை வந்து நம்ம இந்த 15 நாள் கிளாஸ்ல எப்படி இதை பிராக்டிஸ் பண்ண போறோம்னா, these are all the 4 segments we are going to practice in our class. So first வந்து பாத்தீங்கன்னா practice session. இந்த practice sessionல தான் நான் சொன்ன மாதிரி எல்லா noun plus verb அப்படின்ற மெத்தட்ல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் practice sessionல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா thinking in English. This is very very important to talk any language. Okay, நம்ம எந்த லாங்குவேஜ் பேசினாலும் நம்ம திங்க் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம தமிழ்ல பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக திங்கிங் இன் இங்கிலீஷ், எதுக்காக இந்த திங்கிங் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நம்ம இங்கிலீஷ்லயே நம்ம மூளை திங்க் பண்ணி இங்கிலீஷ்லயே அதை பேசும்போது தான் நம்மளால சரளமா பேச முடியும். திக்காம திணறாம சரளமா பேச முடியும். இப்ப நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன், என்னால எப்படி இவ்வளவு ஃப்ளூவெண்டா நம்மளால பேச முடியுதுன்னா நம்ம பிரெயின் அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் இந்த ஃப்ளூவன்சி நமக்கு வருது. அதே மாதிரி தான் நம்ம பிரெயினை இங்கிலீஷ்க்கும் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, சோ இந்த திங்கிங் இன் இங்கிலீஷ் நம்ம இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மூளை வந்து எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரெயின் வந்து புதுசா ஒரு வார்த்தையை வந்து நம்ம கேட்கணும். இப்ப நம்ம ஒரு வார்த்தை கேட்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை பிரெயின் வந்து இமேஜ் வாயிலா கொடுக்குமா இல்ல வந்து வார்த்தைகள் வேர்ட்ஸா கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா இமேஜ் வாயிலா தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஆப்பிள் அப்படின்னு சொன்னா இமீடியட்டா உங்க பிரெயின்ல ஆப்பிள் அப்படின்ற இமேஜ் வருதா இல்ல APPLE ஆப்பிள் அப்படின்ற அந்த வார்த்தைகள் வருதா அப்படின்னு நீங்க வந்து எக்ஸாமின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து இமேஜ் தான் வரும். நம்ம ஹியூமன் பிரெயின் ஹேஸ் a capacity to store all the informations through images. நீங்க அதனாலதான் இந்த சின்ன சின்ன LKG UKG குழந்தைங்களோட புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இமேஜ்ல தான் இருக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க. சோ பிரெயின் வந்து அந்த பிக்சரை பார்த்து அதுக்கப்புறம் ஓ இந்த பிக்சர்னா இதுக்கு இதுதான் வார்த்தை அப்படின்றத அந்த பிரெயின் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கும். நம்ம அதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரெயின் வந்து இமேஜ் ஓரியன்டா தான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த இமேஜ்க்கு வந்து நம்ம வார்த்தைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது இன்னும் உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன டாஸ்க் வந்து இப்ப நான் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து லெமன் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, லெமன் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லணும். இதை வந்து நான் இங்கிலீஷ்லயும் சொல்லணும், தமிழ்ல சொல்லணும். ஓகே, நான் முதல்ல தமிழ்ல ட்ரை பண்றேன். லெமன் ஜூஸ் வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். லெமன் தமிழ்ல வந்து எலுமிச்சை பழம். ஓகே, சோ இந்த பழம் வந்து ரெண்டா வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ரெண்டா வந்து கட்டுன்னு சொல்லக்கூடாது. சோ ரெண்டா வெட்டிக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு இந்த பழச்சாறை வந்து அதுல பிழிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அதுல வந்து சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு வேணும்னா வந்து நம்ம வந்து ஐஸ் கட்டி ஆட் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம். சோ இப்படி வந்து நான் தமிழ்ல சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதே ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ நான் இங்கிலீஷ்ல சொல்லணும். அப்போ என் பிரெயின் வந்து கடகடகடன் தமிழ்ல வந்து எனக்கு சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. எப்படி என் பிரெயின் ஹெல்ப் பண்ணுச்சு? எனக்கு இப்ப இந்த பழத்தை பார்க்கும்போது இது எலுமிச்சம் பழம் அப்படின்னு வந்து எனக்கு தமிழ்ல தெரியும். ரெண்டாவது கத்தி எடுக்கணும், கத்தின்றதுக்கு எனக்கு தமிழ் வார்த்தை தெரியணும். மூணாவது வந்து வெட்டணும், வெட்டன்றதுக்கு எனக்கு தமிழ் வார்த்தை தெரியும். நாலாவது வந்து தண்ணி எடுக்கணும், தண்ணி அப்படின்றதுக்கு எனக்கு தமிழ்ல தண்ணின்னு தெரியும். அதுக்கப்புறம் சர்க்கரை எடுக்கணும், சர்க்கரைக்கு எனக்கு சர்க்கரைன்னு தெரியும். அப்புறம் அதுல கலக்கணும், கலக்கிறதுக்கு எனக்கு கலக்கல் அப்படின்ற வார்த்தை தெரியும். அதுக்கப்புறமா வந்து நம்ம குடிக்கணும் அப்படின்றது குடிக்கணும் அப்படின்ற வார்த்தை எனக்கு தெரியும். இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு பிரெயின்ல நல்லா தெரிஞ்சதுனாலதான் என்னால கடகடகடன் வந்து என்னால தமிழ்ல சொல்ல முடிஞ்சது. இப்ப இதே மாதிரி வார்த்தைகள் நமக்கு இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சதுன்னா நம்மளால ஃப்ளூவெண்டா பேச முடியும். பிரெயின் வந்து இங்கிலீஷ்ல வந்து திங்க் பண்றதுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் லெமன். ஓகே, so we have to take a lemon. இப்போ நான் இதே ப்ராசஸ இங்கிலீஷ்ல சொல்றேன் பாருங்களேன். We have to take a lemon and then take a knife. We have to cut into 2 pieces. Take a glass of water. Now squeeze the lemon juice into the water. Add 2 to 3 tablespoon of sugar. Stir it and then ready to stir. Okay, and then it is ready to serve. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சதுனால என் பிரெயின் என்ன பண்ணுச்சு, அந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்துட்டே இருந்தது. நான் அப்படியே சரளமா இங்கிலீஷ் பேசிட்டே இருந்தேன். ஓகேங்களா? சோ திங்கிங் இன் இங்கிலீஷ்க்கு என்ன தேவை அப்படின்னா, திங்கிங் இன் இங்கிலீஷ்க்கு நமக்கு போதுமான அளவுக்கு வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். நம்ம எதை பத்தி திங்க் பண்றோமோ அது சார்ந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மளால இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணி இங்கிலீஷ்லயே வந்து நம்மளால பேச முடியும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த திங்கிங் இன் இங்கிலீஷ் வந்து ஒரு நாள் பண்ணுமா 2 நாள் பண்ணுமா கிடையாதுங்க. நம்ம இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஃபெமிலியர் ஆற வரைக்கும் பண்ணணும். ஏன் ஃபெமிலியர் ஆற வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப இங்கிலீஷ் நம்ம பிரெயின் வந்து திங்க் பண்ணுது பாத்தீங்களா, திங்க் பண்ணி அது வார்த்தைகளா கன்வெர்ட் பண்ணி நம்ம பேசுறோம்ல, இத்தனை ப்ராசஸ்க்கு நம்ம பிரெயின் எடுத்துக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா only fraction of the second தான். ஓகேங்களா? fraction of the second. இது நம்மளால தமிழ் லாங்குவேஜ்ல பண்ண முடியும். எப்படி பண்ண முடியுதுன்னா, பிகாஸ் குழந்தையில இருந்து நம்ம தமிழ் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். இதே மாதிரி பிராக்டிஸ் தான் இங்கிலீஷ்லயும் நம்ம பண்ணணும். அப்பதான் fraction of the secondல we can talk English fluently. So இதுதான் வந்து thinking in English அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதுக்கு நம்ம கிளாஸ்ல எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம்னா, நிறைய ஆக்டிவிட்டி வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ணதான் திங்கிங் இன் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது சம்மர் வெக்கேஷன் பாத்தீங்களா, நீங்க வந்து ஒரு பிக்னிக் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? நீங்க குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு எங்கேயாவது ஒரு பிக்னிக் போறீங்க. சோ இந்த பிக்னிக் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எந்த பிளேஸ்க்கு போகணும்னு வந்து திங்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து அதை முடிவு பண்ணுவோம். நமக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பார்ப்போம். எந்த டிரான்ஸ்போர்ட் எடுத்து போறோம்னு பார்ப்போம். சோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? சோ இதை வந்து அப்படி இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் எடுத்து நீங்களா இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை திங்க் பண்ணி நீங்க பேச ஆரம்பிக்கும் போதுதான் திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஸ்கில் வந்து உங்களுக்குள்ள டெவலப் ஆகும். சோ அடுத்தது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட எல்லா கிளாஸ்லயுமே வில் பி ஹேவிங் தி ரீடிங் பிராக்டிஸ், because reading is very important. And the last one is activity. நான் எதுக்காக என்னோட எல்லா கிளாஸ்லயும் இந்த ஆக்டிவிட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம எந்த மொழியுமே நம்ம கத்துக்கும் போது நம்ம மதர் டங் கத்துக்கிட்ட மாதிரி பிராக்டிஸ் பண்ணி தான் கத்துக்கணுமே தவிர எழுதி நம்ம வந்து கத்துக்க முடியாது. சோ அந்த பிராக்டிஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இதே நம்ம ஒரு லண்டன் அமெரிக்கால இருக்கிறோம் அப்படின்னா, அங்க சுத்தி இருக்கிற எல்லா மக்களுமே இங்கிலீஷ் பேசுவாங்க. நம்ம அங்க போய் ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்ல நமக்கு அந்த இங்கிலீஷ் நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஏன்னா அவங்க பேசுறத கேட்டு நம்மளும் பேசி நம்ம வந்து கத்துக்குவோம். ஓகேங்களா? ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசுற மக்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி மூலமா தான் நம்ம இங்கிலீஷ் வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் என்னோட எல்லா கிளாஸ்லயுமே ஐ ஹவ் இன்க்ளூடட் திஸ் ஆக்டிவிட்டி. Now these are all the segments where we are going to practice these 15 days to develop our communicative skill. So today day 1 class is over. அப்புறம் அதுக்கப்புறமா இனிமே இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ்லயுமே இந்த பிராக்டிஸ் செஷன்ஸ் மூலமா இந்த செக்மெண்ட்ஸ் மூலமா தான் we are going to practice English. கண்டிப்பா இந்த சம்மர் வெக்கேஷன் இந்த 15 நாள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து நீங்க
வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இந்த கிளாஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ அடுத்தது கிளாஸ் 2ல வந்து we will be starting all these classes. இப்போ நான் சொன்னது சும்மா பேசிக்ஸ் இன் இங்கிலீஷ் தான். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from me.